விஜய் ஆத்தி பத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதாரண ப்ரோ. இவர் கைது பண்றது அவர் கைது பண்றது அவன் பேசிட்டு இருக்கான். விஜய் ஆத்தி பத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்காங்க போற வராங்க அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படிதா 10 வருஷமா 15 வருஷமா கஷ்டப்பட்டு காசு இல்லாம உடம்பு உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி போய் வந்திருக்காங்க. யாரு? நாம் தமிழ் கட்சி ஆளுங்க, நாம் தமிழ் சீமான் கட்சி ஆளுங்க, நாம் தமிழ் சீமான். புரியுதுங்களா? இவர் இப்போ வந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு சொல்லுங்க எனக்கு பிடிக்கல. புரியுங்களா? இது வந்து ஆட்சி வந்து இப்போ பார்த்தீங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டு வச்சுக்க ரசிகரை வச்சு ஆட்சி வந்து பிடிச்சிது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சீமா வந்து பார்த்தீங்க 10 வருஷம் எதுவுமே இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு தொண்டை கத்தி மாயத்தண்ணியில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போய் வந்தாருண்ணா சீமா வந்து. புரியுதுங்களா? என்ன ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க ஒரு நல்ல மனிதர் வச்சுக்க நல்ல மனிதர். சரிங்களா? ஒரு கடவுள்ல வந்து எல்லாம் பண்ணி போய் வந்து எதுவுமே பண்ணாம இருக்குதெல்லாம் சொன்னாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் ஐயா. சரிங்களா? அப்போ வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாரு. இவர் வந்து இருக்கும்போது எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ என்ன செஞ்சியா அவரு சீமான உடனே உதய ஸ்டாலின் வந்து இவர் கைது பண்றது அவர் கைது பண்றது அவன் பேசிட்டு இருக்கான். பிள்ளை உதய அதிமுக வந்து டீமுக்கு வந்து சாதாரண ப்ரோ. இல்ல ப்ரோ, டீம் போது சாதாரண ப்ரோங்கள டீமுக்கு வந்து 75 வருஷமா கஷ்டப்பட்டு உடம்பு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போய் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு போய் வந்து சம்பாரிச்சு போய் வந்தாலும் ஒரு ஆளு டிஎம்கே தான். புரியுதுங்களா? அதுக்கு பிறகுதான் அதிமுக. புரியுதுங்களா? என்ன ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க ஒரு நல்ல மனிதர் வச்சுக்க நல்ல மனிதர். சரிங்களா? ஒரு கடவுள்ல வந்து எல்லாம் பண்ணி போய் வந்து எதுவுமே பண்ணாம இருக்குதெல்லாம் சொன்னாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் ஐயா. புரியுதுங்களா? அப்போ வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாரு. இவர் வந்து இருக்கும்போது எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ என்ன செஞ்சிக்க அவரு சீமான உடனே உதய ஸ்டாலின் வந்து இவர் கைது பண்றது அவர் கைது பண்றது அவன் பேசிட்டு இருக்கான். பிள்ளை உதய அதிமுக வந்து டீமுக்கு வந்து சாதாரண ப்ரோ. இல்ல ப்ரோ, டீம் போது சாதாரண ப்ரோங்கள டீமுக்கு வந்து 75 வருஷமா கஷ்டப்பட்டு உடம்பு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போய் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு போய் வந்து சம்பாரிச்சு போய் வந்தாலும் ஒரு ஆளு டிஎம்கே தான். புரியுதுங்களா? அதுக்கு பிறகுதான் அதிமுக. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கலாம். எம்ஜிஆர் சந்தோஷமா இருந்தது 10 பேர், செத்து போனது வேற மாதிரி. அது உங்களுக்கு புரியாதுல்ல, தெரியாதுல்ல, தெரியாது. வந்து பாருங்க நீங்க வந்து அடையாறு, டி நகர், சேத்துப்பட்டு வந்து பாருங்க. நீங்க வந்து தெரியும் உங்களுக்கு வந்து. புரியுங்களா? தெரியும். ஆட்சி அப்படின்னு நினச்சிங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. புரியுங்களா? திமுக ஆட்சி வந்து 7 வருஷமா இருந்து கடந்து போய் வந்து எல்லாம் தரமாச்சு. புரியுங்களா? இருந்தாலும் இவர் வந்து ரீசெண்டா இருந்து போய் வந்து அனுபவம் கிடையாது. புரியுங்களா? ஓரளவுக்கு ஒரு 10, 20, 30 அந்த மாதிரி தான்.
நம்ம வந்து அது வந்து தப்பாக நினைக்கல. நம்ம வந்து விஜய் ஆட்சி நம்ம வந்து இது வந்து பெரிய பிரச்சனை தாடுது தான் நம்மளுக்கு. இது நம்ம நினைக்கிறோனாக்கா விஜய் ஆட்சி ரொம்ப பெரிய போச்சு. இது எப்படி நினைக்கிறோன்னா விஜய் நம்ம தான். அப்போ விஜய் தான், டிவிக்கே தான். இது ஒன்றும் பண்ண முடியாது. டிவிக்கு வந்தாக்கா நம்ம தான். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. டிவிக்கே தான், விஜய் தான். ஒன்றும் பண்ண முடியாது. நான் சென்னை வேலை பார்க்குறேன், ஒன்றும் பண்ண முடியாது. நான் பழைய வேலை திப்பாயத்தில் தான். நான் குணால் பேசுகிறேன், குணா தான் பேர். ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே வர டிவிக்கு இது நம்ம பிரபாரம் உள்ளே வரவே முடியாது. டிவிக்கு தான் நிம்மதி. உள்ளே வரவே முடியாது ராஜு, உள்ளே வரவே முடியாது. இதுக்கு முழுக்க நம்ம சிஎம் சார் தான். சிஎம் சார் உள்ளே வந்தால் தான் முழுக்க என்ட்ரன்ஸு நம்ம தான் ஆட்சி. இதுக்கப்புறம் டிவிக்கே தான். டிவிக்கே தான்.